ஹாய் கைஸ், டியூஸ்டேவோட மார்னிங் டு ஈவினிங் ரொட்டீன் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆக்சுவலாக நான் அன்றைக்கி ஃபுல்லாமே கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக போன மாதிரி இருந்துச்சு. மார்னிங் வந்து ராகி அப்பம் தான் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி நியூவாக ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியாகவும் இருந்துச்சு, ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு. ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், லிங்க் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூன் வந்து பச்சரிசி சாதம், சாம்பார், துவையல் இருந்தால் எங்கள் வீட்டில் சைட் டிஷ் வேறு தேவையே இல்லை, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் பொண்ணு இந்த மாதிரி சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பப்போ வந்து ஒரு ஹக் கொடுத்துட்டு அது மாதிரி பேசிட்டு போவாங்க. அது நல்லாயிருக்கும். பட் அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தபோது தான் அதோட அருமை நமக்கு தெரியும். அவங்களாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அதை நினச்சி பார்ப்போம். நீங்களாம் அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த மாதிரி துவையல் எல்லாமே அம்மியில் அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கும்பாங்க. நான் கூட அப்படி என்ன டேஸ்ட் நினைப்பேன். பட் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் சம்திங் இஸ் தேருங்கிற மாதிரி தோணும். நல்லாயிருக்கும் எப்போவுமே. ஸோ நான் துவையல்னாலே அம்மியில் தான் அரைப்பேன். அன்றைக்கி கொஞ்சம் லேசியாகவே போன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஈவினிங் வந்து என் பொண்ணுகிட்ட தலை கட்டி விடுமான்னு சொன்னேன். அவளும் செய்ய விட்டா. என் ஹஸ்பண்ட் ஒன்று பார்த்துட்டு என்ன ஒரே சென்டிமெண்டல் சீனாக போகுதுன்னாங்க. மறுநாள் ஃபுல்லாக ஒரே சண்டையாகிடுச்சு. உங்கள் வீட்டில் இதே மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.